நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவிமணி. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. சிபிஐ வேணுமா? வேணாமா? குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு முடிவு வரப்போகுது. சரி, அதுக்கு முன்னால நம்ம சில செய்திகள பார்க்கலாம். திரிஷா முதல்ல எடுத்துக்குவோம். திரிஷாவுக்கும் சண்டிகரை சேர்ந்த ஒரு தொழிலதிபருக்கும் கல்யாணம் ஆகப் போகுது அப்படின்னு ஒரு செய்திய போட்டிருந்தாங்க. எந்த அடிப்படையில இந்த செய்திய போட்டிருந்தாங்களோ தெரியாது. பொதுவா இந்த செய்திகள்னு இப்ப வர்றத பார்த்தா, இப்ப ஊடகங்கள்ல வர்றத பார்த்தா, அதனுடைய நம்பகத்தன்மை ரொம்பவும் குறைவா இருக்கு. ஏன்னா, யாரு வேணாலும் செய்தி யாரு வேணா கையில செல்ஃபோன் வச்சிருக்கிறவன் இன்னைக்கு ரிப்போர்ட்டரா இருக்கான். அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய தரங்கள் செய்தியினுடைய தரம் எப்படி இருக்கும்? என்னங்க ஒண்ணும் இல்லங்க. இப்ப பிரபு இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு ஊடகத்துல வருது. ராதா அரவிந்த் இறந்து போயிட்டாருன்னு ஒரு ஊடகத்துல செய்தியா போடுறான், சொல்றான். மனசாட்சியே இல்லையா? ஈரமே இல்லையா? இதையும் நம்பிக்கை பார்க்குறாங்களேங்கிறது தான் மனவேதனையா இருக்கு. சரி, அத விடுங்க. திரிஷா மேட்டருக்கு வருவோம். திரிஷா ஆரம்ப காலத்துல இருந்தே பலவிதமான வதந்திகள்ல கடந்து வந்துட்டுருக்காரு வாழ்க்கையில. கல்யாண வயத கடந்துட்டாரு. 41 வயசு ஆயிருச்சு. இனிமே அவர் கல்யாணம் பண்ணுவதும், கல்யாணம் பண்ணாததும் அவருடைய உரிமை. அது அவருடைய வாழ்க்கை. வருண்மணியனோட ஒரு நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த நிச்சயதார்த்தம் கடைசியில நின்னு போச்சு. ஆனா 2 பேருமே ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தான். அதனால இந்த கல்யாணம் நல்லா சிறப்பா இருக்கும். ஏன்னா அவரும் தொழில் அதிபர். ஆனா என்னான்னே தெரியல. தாஜ்மஹாலுக்கெல்லாம் கூட்டு போயினாரு. தனியா அந்த ஹெலிகாப்டர்ல அ ஒரு விமானத்தில தா ஆக்ராவுக்கு கூட்டிட்டு போய், அங்கே தன்னுடைய வருங்கால மனைவியாக போகிற திரிஷாவுடன் புகைப்படங்கள்லாம் எடுத்து மகிழ்ந்தார் வருண்மணியன். கடைசியில அது புஸ்வானமா போச்சு. சரி, இப்ப இந்த சண்டிகர் மேட்டருக்கு வருவோம். அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு இப்படி ஊடகங்கள்ல நெறைய பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே நான் ஹனிமூன் எங்க போறேன்? எங்க போகணும்? அப்படிங்கிறத அவங்களே ஒரு முடிவு பண்ணி, அவங்க ஒரு நாட்ட தேர்ந்தெடுத்து குடுத்தா, அது நல்லா இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இது வேதனையின் வெளிப்பாடா எடுத்துக்கிறதா? அல்லது ரொம்ப கிண்டல் பண்றாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, அவங்க வேதனையினுடைய வெளிப்பாடா எனக்கு அது தெரியல. என்னடா நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்கடா. முட்டா பயல்களா அப்படிங்கிற மாரி தான் அந்த இது இருந்தது. இந்த எழுதுற ஊடகத்தினர பத்தி அவங்க கேலியா, கிண்டல் பண்ண மாரி தான் எனக்கு தெரியுது. உள்ள அவர் இந்த மாரி எத்தன செய்திகள பார்த்துட்டாரு. ஏன் நம்ம விஜயோடலாம் இணைத்து பேசப்படவில்லையா? அ இப்ப விஜயோட இணைத்து பேசப்படுவதற்கும், விஜயினுடைய மனைவி அ பிரிஞ்சு இருக்கிறதுக்கும் அப்படியெல்லாம் கனெக்ஷன் பண்ணி பார்க்க தோணும்ல சாதாரண மனிதனுக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். 41 பேர் கரூர்ல செத்து போயிட்டாங்கல்ல, அந்த மேட்டருக்கு வருவோம். அதுக்கு நம்ம ஆதவ் அர்ஜுனா, அவரு விஜயோட கூடவே இருக்கவரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வீட்ல ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா, 16 நாள் துக்கம் இருக்கும் இல்லையா? அந்த 16 நாள் துக்கத்த நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நீ உறவு கொண்டாடுறதே தப்பு. 41 அப்பாவி உயிர்கள காவு குடுத்துட்டு, நீ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயி போயிட்ட. நீ என்னமோ குடும்ப உறவெல்லாம் பத்தி பேசுற ஆளு, நீ இங்க இருந்திருக்கணுமா இல்லையா? நீ தனி ஃப்ளைட்ட புடிச்சுட்டு, தனியா நாங்க கூடைப்பந்து மேட்ச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போய், அங்கே உல்லாசமா இருந்துட்டு, நீ இங்கே கதை கட்டுறிய. இந்த கம்பி கட்டுற, இந்த கதை கட்டுற ஆட்களை எல்லாம் விஜய் நம்புறதுனால தான், இவ்வளவு பெரிய விபத்த சந்திச்சு, இன்னைக்கு விபரீதமான ஒரு நிலையில இருக்காரு. வீணான ஒரு கெட்ட பேர் தான் விஜய்க்கு. தேவையில்ல. அந்த ஆள இந்த புஷி ஆனந்த் இன்னும் தலைமறைவா தான் இருக்காரு. அந்த ஆள் அநேகமா நாளைக்கு தான் தலைய காட்டுவான். ஏன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருதுல்ல. அது என்ன குடுக்க போறாங்களோ தெரியல. அது ஏன்னா, இதுக்கெல்லாம் அவங்க குடுப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. சிபிஐ விசாரணை குடுப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா, அவர்கள் பூரா தாவேகா மேல தான். அத பத்தி யாருமே ஒண்ணுமே சொல்லல. அதாவது புனைந்துரைக்கப்பட்ட சாட்சிகள்.
உதாரணமா புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. ஒருத்தன் அவன் பேர்ல ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கான். இந்த மாரி என் பையனுக்கு இது இந்த மாரி இறந்து போயிட்டான். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவன் பேர்ல வந்திருக்கு. விசாரிச்சா அவன் போடலையாம். அதையும் ஊடகத்துல தான் சொல்றாங்க. அவன் போடவே இல்ல. எனக்கு சிபிஐன்னா என்னன்னே தெரியாது. என் பேரை யாரோ பயன்படுத்தியிருக்காங்கன்னு. அந்த இறந்து போன பையனுடைய அம்மா என்ன சொல்றா, எனக்கும் இந்த புருஷனுக்கும் சம்மந்தமே இல்ல. என் மகன் செத்து போனது கூட அவன் வரல. சுடுகாட்டுக்கு கூட வரல பையன். அவன் எங்க இருக்கான்னே தெரியாதுன்னு சொல்லி இப்படி குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்கி இருக்கிறது அந்த கரூர் சம்பவம். உண்மைக்கு மாறான செய்திகளை இந்த விஜய் அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. விஜய் அந்த மாதிரிலாம் பொய் சொல்லி இது பண்ணுங்கடான்னு சொல்றாரு. இல்லை, இந்த கூட இருக்கிற இந்த கூட்டுக்களவாணிகள் இருக்கானுங்கள்ல, கட்சியை உருப்படாமல் செய்வதற்குனே சில பேர் இருப்பான். அவனுங்களாம் இந்த ஆள் அடையாளம் பார்த்துக்கல, அடையாளம் கண்டுக்கல. அடையாளம் பார்த்துக்கணும்னா அதுக்கு சரியான ஒரு அட்வைசர் இருந்திருக்கணும். இவருக்கு அட்வைசர் பூரா பணத்தை பறிக்கிற அட்வைசராக இருந்தானே தவிர, இன்னைக்கு பிஸியானதோட சொத்து கணக்கு எடுத்து பாருங்க. அவர் கட்சியில் சேரும்போது, அதாவது இந்த மன்றத்துக்கு வரும்போது எந்த நிலையில் இருந்தார், இப்போ அவர் எந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்காருங்கிறது தெரியும். என்னையா அவ்வளோ வருமானமாக கட்சியில் அவனுக்கு? ஒரு விசாரணை வச்சுப்பா, அவருடைய சொத்துக்களை எடுத்து பாருங்க. ஆக தன்னை வளர்த்து கொள்வதற்காக விஜயனுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு பல பேர் அவர் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஆக இந்த சிபிஐ வருமா வராதா அப்படிங்கிறது வந்தாலும் நல்லது தான், வராமல் போனாலும் நல்லது தான். ஏன்னா வந்தாலும் அது ஊரைத்தான் போடுவாங்க. இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அது என்னாச்சு, இதுதான் போட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி அதனுடைய ஃபஸ்ட் அக்யூஸ்டே நேரத்தை இறந்து போய் அது ஒரு பெரிய அமெரிக்க மொழியாகி அந்த இறந்தவருடைய பிணத்துக்கு முன்னாலேயே ஒரு கல்யாணமும் நடந்திருக்கு. அவருடைய இளைய மகனுடைய கல்யாணமும் நடந்திருக்கு. சிபிஐன்னு சொன்னால் இழுக்கிறது தான். சிபிஐன்னா நாளை இழுக்கும். இழுக்க இவங்களுக்கு கூட்டணி பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இந்த ஒன்மேன் கமிஷன்னா உடனடியாக அரசாங்கத்துக்கு அவன் அறிக்கை கொடுக்கணும், விசாரித்து கொடுக்கணும். அப்போ உடனே ரிசல்ட்டு தெரிஞ்சு போகும். ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சுன்னா 2026 தேர்தலில் பலத்த அடி விழும். இந்த பலத்த அடி விழக்கூடாது, நம்ம தப்பிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவன் சிபிஐ விசாரணை கேட்குறான். சிபிஐ விசாரணைன்னா இழுக்கும், நாட்கள் தள்ளுங்கிறது நாடறிந்த உண்மை. இது இன்னொன்று சொல்கிறேன். விஜயை சிபிஐ விசாரணை வேணாம்னு ஒரு விஷயத்தில் இருந்தார், உறுதியாக இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம அஜித் குமார்ங்கிறவருடைய கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கும்போது விஜய் அவரே பேசுனது வேண்டாம், அது அது மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த சிபிஐயில் யாருடைய கட்டுப்பாடில் இயங்குதுன்னு சொன்னால் பிஜேபி கட்டுப்பாடில் இயங்குது, ஆர்எஸ்எஸ் புள்ளிகளுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. ஆகவே அதனுடைய நீதித்தன்மையில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆகவே ஒன்மேன் கமிஷன் வேணும் எங்களுக்கு அப்படின்னு யார் கேட்டா? விஜய் கேட்டார். இன்னைக்கு விஜய் அவர் எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாரா? அவர் வாய்னால எதையும் சொல்லலை. ஏன்னா ராஜதந்திரமாக இந்த சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த பிஜேபி ஆட்கள் தான் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ணாமலை, குருமூர்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் தான். ஏன்னா விஜய்க்கு எப்படி தப்புறது, இவ்வளோ பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு, கட்சி ஆரம்பித்து இந்த நாளில் கெட்ட பேராச்சு. தமிழக வெற்றி கழகம்னு போனால் தமிழகத்துக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பெரிய அவமானமான ஒரு செயலாகி போச்சு. அவமானமான ஒரு பெரிய இழப்பு. இல்லை, 41 பேர் சாப்பிட்றாங்கன்னா எவ்வளோ பெரிய இழப்பு. தமிழ்நாட்டில் என்ன கும்பமேளாவாக நடந்தது? மகாமகமாக இருந்தது. மகாமகத்தில் தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் தண்ணி ஊற்றிக்கிறப்போ அது நெருக்கடியில் கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. அதுக்கு சிபிஐ விசாரணை வந்ததா? அதுக்கு சிபிஐ விசாரணை வந்ததா? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதனுடைய நிலைமை என்ன ஆச்சு? அப்படியே அரசாங்கம் தானே அன்றைக்கி இருந்த அரசாங்கம் தானே எல்லாம் எடுத்து இது பண்ணது. அதுக்கு காரணம் நெருக்கடி தானே. கும்பமேளாவில் ஒரு நெருக்கடி. அது இந்த நெருக்கடி இயற்கையாக ஏற்பட்டதா செயற்கையாக ஈடுபட்டதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரிப்பா, அதை பற்றி நம்ம அதை பேச வேணாம். இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம்.
இதை வச்சு பிழைக்கிறதுக்காக, பிழைப்பு நடத்துவதற்காக, விஜயை தன் வசம் இழுத்துக் கொள்வதற்காக பிஜேபி போடுகிற நாடகம். விஜய் தன் பக்கம் வந்துட்டா எடப்பாடியை கழட்டி விட்டுடலாம். எடப்பாடி உதவி தேவையில்லை. ஏன்னா எடப்பாடி இருந்தால் உள்ள இந்த கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டே குழப்பம் பண்ணுவார். இருந்தாலும் எனக்கு முதல்வர் பதவி வேணும்னு கேட்பார். அவங்களுடைய ஆசையெல்லாம் அந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் முதல்வராக வரக்கூடாது, ஒரு இந்துத்துவாவை சார்ந்தவர்கள்லாம் முதல்வராக வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களெல்லாம் தள்ளிட்டு வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்தாலும் அதை வச்சு அப்புறம் பின்னால் சமாளிச்சுக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் தான். ஏன்னா அது சாணக்கியத்தனமான சாணக்கியம். ஏன்னா இப்போவே விஜய் அடிபணிஞ்சு போயிட்டார்ல. எவ்வளவு தீவிரமாக பிஜேபி எதிர்த்தாரு, ஆர்எஸ்எஸ் எதிர்த்தாரு. இன்னைக்கு ஏதாச்சும் மூச்சு காட்டுறாரா? இவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரா? அண்ணாமலை கேட்குறாரு, நான் என்ன அவங்களுக்குலாம் மார்க்கெட்டிங் ஆஃபீஸரான்னு. எவ்வளோ கேவலமாக இன்னைக்கு விஜய் நடத்தப்படுறாரு தெரியுமா? அதை இந்த கட்சிக்காரர்கள், அதாவது தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் தொண்டர்கள்ங்க புதுசாக சேர்ந்தவங்க ரசிகர்கள் தான் நிறைய இன்னும் இருக்காங்க. அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில் தான் இன்னமும் தாவேக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலிருந்து தாவேக்கா வெளியேறணும்னா அவங்களுக்கு அட்வைசர்கள் புதியவர்களாக, புத்திசாலிகளாக இருக்க வேண்டியவர்கள், புத்திசாலிகளாக இருக்கணும். டிவியில் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தவன் அவன் புத்திசாலி கிடையாது. இப்போ செய்தி வாசிக்கிறதுனால அவன் அறிவார்ந்தவனாக ஆயிடுவானா? ஒரு ஆங்கராக இருக்கிறதுனாலே அறிவாளி ஆகிட முடியுமா? இல்லை, அதுக்குன்னு அரசியல் அறிவு இருக்குல்ல. அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் தான் அந்த கட்சி உருப்படும். சரி, இன்னொரு சின்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். நடிகர் சூரி சாதாரணமாக வந்தார், காமெடியனாக வளர்ந்தார், உயர்ந்தார், வடிவேலுக்கு இணையாக உயர்ந்தார், கேரக்டர் ரோல் பண்ணார். 2 படமும் நல்ல படமாக அமைஞ்சது. கேரக்டர் 2 பேரும் அமைஞ்சதுனால இப்போ அவர் நான் கதாநாயகனாக, கதைக்கு முக்கியத்துவம் உள்ள நாயகனாக நடிப்பேன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. வரவேற்க தகுந்தது. அதே நேரத்தில் ஒரு ஆணவ போக்கும் அவர்கிட்ட இருக்குது. என்ன அந்த ஆணவ போக்கு? இவர் ஹேர்கட் பண்ண போகிறார்ல, அந்த ஹேர்கட் பண்ண போகிற இடத்துல இவரை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதான், வேறு யாருக்கும் ஹேர்கட் பண்ணக்கூடாதான், இவருக்கு மட்டும்தான் ஹேர்கட் பண்ணணுமா. இவர் ஹேர்கட் பண்ணிட்டு போன பிறகு தான் மற்றவர்களை ஹேர்கட் பண்ண அனுமதிக்கணுமா. கேள்விப்பட்டவங்க எனக்கு அப்படியே என்ன ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடு, ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறாரா சூரி? திருந்திக்கங்க சூரி. சந்திப்போம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.